தற்போது கிடைத்த அண்மை செய்தியை பார்க்கலாம். திருவள்ளூர் மாவட்டம் ஆரம்பாக்கத்தில் பள்ளி சிறுமியை கடத்தி சென்று பாலியல் வன்கொடுமை செய்த காம கொடூரனுக்கு இரட்டை ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் மோகன் வழங்கிட கேட்கலாம். மோகன், வணக்கம். உங்க விரிவான தகவல். வணக்கம் ராதிகா. திருவள்ளூர் மாவட்டம் ஆரம்பாக்கம் பகுதியில் கடந்த ஜூலை மாதம் 12ஆம் தேதி பள்ளி முடிந்து வீட்டுக்கு திரும்பிய சிறுமியை அசாம் மாநிலத்தைச் சேர்ந்த 35 வயது இளைஞர் விஸ்வகர்மா பாலியல் துன்புறுத்தில் ஈடுபட்டார். குறிப்பாக பள்ளி முடிந்து வீடு சென்ற போது அருகாமையில், அதாவது அவர் வீட்டிற்கு ஒரு 500 மீட்டர் தூரத்தில் மாந்தோப்பில் வைத்து பாலியல் வன்புறுத்தலில் ஈடுபட்டு தலைமறைவான நிலையில் 13 நாட்கள் கழித்து காமக்கொடூரன் விஸ்வகர்மாவை, அதாவது ஜூலை மாதம் 25ஆம் தேதி சூலூர்பேட்டையில் வைத்து தமிழக போலீசார் கைது செய்தனர். இந்நிலையில் பார்த்தோம்னா அவர் மீது வழக்கு பதிவு செய்து புழல் சிறையில் அடைக்கப்பட்டு அந்த விசாரணையானது மேற்கொண்டு வந்தனர். மேலும் அவர் மீது குற்றம் சுமத்தப்பட்ட நிலையில் திருவள்ளூர் போக்சோ நீதிமன்றம் இந்த வழக்கை விசாரித்து வந்தது. இந்நிலையில் பார்த்தோம்னால் இன்று அவருக்கான அந்த தீர்ப்பானது திருவள்ளூர் போக்சோ நீதிமன்றத்தில் வெளியாகியுள்ளது. குறிப்பாக விஸ்வகர்மா குற்றவாளி என்று அறிவித்தும் அவருக்கு இரட்டை ஆயுள் தண்டனை அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பார்த்தோம்னால் அவருக்கு 1,45,000 ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டுள்ள நிலையில் பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு பார்த்தோம்னால் 7 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்க வேண்டும். தமிழக அரசு சார்பில் 7 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்க வேண்டும் என்று திருவள்ளூர் போக்சோ நீதிமன்றம் உத்தரவானதை பிறப்பிக்கப்பட்டது. குறிப்பாக தமிழகத்தையே கலங்க வைத்த இந்த பாலியல் வழக்கில் தற்போது அந்த தீர்ப்பானது வெளியாகியுள்ளது. பல்வேறு மக்களை மகிழ்ச்சியில் ஆக்கியுள்ளது. குறிப்பாக காமக்கொடூரன் விஸ்வகர்மா இரட்டை ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டது மக்களிடையே வரவேற்பை பெற்றுள்ளது. ராதிகா.